ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் பாஸஸ பத்தி தான் பேச போறேன் உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச டைப்ஸ் ஆஃப் பாஸ பத்தி உங்கள்ட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டிவ் பாஸஸ். அதாவது நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலும், என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும், உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்கள அப்ஸ்கில் பண்ணுவாங்க. உங்க நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. உங்க குரோத்ல உங்க கூட இருப்பாங்க. செகண்ட், இந்த அன்பிரெடிக்டபிள் வல்கனோ அப்படிம்பாங்க. இவங்கள வந்து உங்களால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் லீவ் கேட்பீங்க. ஃபஸ்ட் டைம் உங்களை கண்ட மாதிரி திட்டி விட்ருப்பாரு. இன்னொரு சுச்சுவேஷனில் அதே லீவு கேட்கும்போது எடுத்துக்கோ, ஒரு நாள் இல்லை 2 நாள் எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. ஸோ உங்களால் என்னென்னே யூகிக்க கூட முடியாது. அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த தப்புக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப திட்டி விட்ருவார். அடுத்து இதே சுச்சுவேஷன் வரும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இதை இப்படி திருத்திக்கோ, மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணாத, இதை இப்படி பண்ணினா இந்த தப்பு வராது அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ டோட்டலி அன்பிரெடிக்டபிள். தேர்ட் ஒன், டவுட்ஃபுல். நம்மளை நம்பவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் கூட அதை கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்வளோதான் நீங்கள் நம்பிக்கையாக செயல்பட்டாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ அதுதான் டவுட்ஃபுல் பாஸஸ். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி, இல்லைன்னா நம்ம ஊர் பாஷையில் அன்னியன்னு சொல்லலாம். சீட்டில் உட்காந்தும்போது பாஸாகவும் இருப்பாங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சோன்னா டோட்டலி ஃப்ரெண்ட்லியாக மாறிடுவாங்க. உங்களால் நீங்களே யோசிப்பீங்க, என்னடா காலைல வேறு மாதிரி பேசுகிறாரு, ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா வேறு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. ஸோ இவங்க ஒர்க்காக பார்ப்பாங்க. ஆஃபீஸ் டைமில் பாஸாக இருப்பாங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அன்னியன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச டைப்ஸ் ஆஃப் பாஸஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்கள் பாஸ் எப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.